எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று ஐநா கணித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6.2%. ஸோ இந்த வருஷம் நம்ம இந்திய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.2% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா கணிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முந்தைய ஆண்டு 2023 இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியானது 6.3% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருந்தாங்க. கவனிங்க, இப்போ சமீபத்தில் ஐநாவின் உலக பொருளாதார சூழல் 2024 அப்படிங்கிற அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய பெரிய பொருளாதார நாடாக நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையில் ஐநா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.2% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. இதுக்கு முந்தைய ஆண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.3% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருந்தது. ஸோ இந்த வருஷம் வலுவான தனிநபர் நுகர்வு மற்றும் அரசு முதலீடு காரணமாக இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியானது 6.2% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா கணிச்சிருக்கு. நெக்ஸ்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ இந்த வருஷம் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், கடந்த வருஷம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா கடந்த 40 ஆண்டுகளில் மிகுந்த வறட்சி நிலவிய மாதங்களில் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வறட்சி மற்றும் எல்னினோ தாக்கத்தினால பார்த்தீங்கன்னா விவசாய உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம் பெரும்பங்கு வகிக்கக்கூடிய நாடுகள் இந்த வருஷம் கடுமையாக பாதிக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார வளர்ச்சி. இப்போ நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷம் 6.2% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா கணிச்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்த உலக பொருளாதார வளர்ச்சியானது இந்த வருஷம் 2.4% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா கணிச்சிருக்கு. ஸோ அதுக்கு முந்தைய ஆண்டில் 2023 2.7% இருக்கும் அப்படி சொல்லிட்டு கணிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தது ஐநாவுடைய கணிப்பை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு நம்ம இந்தியா 7.3% வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கணிச்சிருக்கு. ஸோ ஐநா நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷம் 6.2% இருக்கும் அப்படி சொல்லிட்டு கணிச்சிருக்கு. உலக பொருளாதார வளர்ச்சி 2.4% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கு. நம்ம மத்திய அரசு நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7.3% இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கு. ரீசன் நியூஸ். ஸோ நடப்பு நிதியாண்டில் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 6.7% வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கி கணிச்சிருக்கு. அடுத்த நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 7.6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அரசின் நிதி பற்றாக்குறையானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.9% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு. 2வது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு இந்தியா சார்பில் $75 மில்லியன் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நேபாளம். ஸோ நேபாளம் ரிலேட்டடாக நம்ம நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தோம். என்னன்னா நேபாளத்துக்கிட்டேருந்து அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை வாங்குறதுக்காக இந்தியா நேபாளத்துக்கு கூட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. ஸோ இது எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது. இப்போ இந்த நேபாளத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சார்பில் $75 மில்லியன் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, இப்போ சமீபத்தில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேபாளம் நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருக்காரு. ஸோ இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. ஸோ இதன் ஒரு பகுதியாக இப்போ மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சார்பில் நேபாளத்துக்கு $75 மில்லியன் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இது எதுக்காக வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆண்டு 2023 நேபாளத்தில் ஜாஜர்கோட் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஸோ இந்த நிலநடுக்கத்தினால நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு பணிகளை மறுசீரமைப்பு செய்கிறதுக்காக தான் இந்தியா சார்பில் $75 மில்லியன் நிதி உதவியானது வழங்கப்பட இருக்கு. அடுத்து இப்போ நேபாள நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இந்தியா நிதியுதவியோட தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ கடந்த 2015ஆம் ஆண்டு நிலநடுக்கத்தினால சேதமடைந்து அடுத்து இந்தியாவுடைய நிதியுதவியோட கட்டப்பட்டிருக்கக்கூடிய திரிபுவன் பல்கலைக்கழக மத்திய நூலகம், அப்புறம் 25 பள்ளிகள், 32 சுகாதார கட்டமைப்புகளை ஜெய்சங்கர் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. ஸோ நேபாளத்தில் 2015ஆம் ஆண்டு நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்ட உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக இந்தியா சார்பில் $1 பில்லியன் அமெரிக்க வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் $250 மில்லியன் மானியமாக வழங்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள தொகை கடன் உதவியாக வழங்கப்பட்டிருக்கு.
அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் வந்து நம்ம இந்திய அரசோட நிதியுதவியோட 10,000 வீடுகள் கட்டும் திட்டமானது கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நிறைவு பெற்றிருக்கு. ரீசன் நியூஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஓமானுக்கும் இடையே வந்து பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் கூட்டு தொலைநோக்கு ஆவணமானது இரு நாடுகளுக்கிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையத்தோட எதிர்கால அணு உலைகள் அமைப்பது தொடர்பாக ரஷ்யா கூட இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. கென்யாவில் வேளாண் துறை நவீனமயமாக்கலுக்காக இந்தியா சார்பில் ரூபாய் 2084 கோடி கடனுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் அறிவிச்சிருக்காரு. 3வது கேள்வி. தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவை. இப்போ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் மூலமாக வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலையானது நிறுவப்பட்டிருக்கு. கவனிங்க, இப்போ கோயம்புத்தூர்ல குறிச்சிக்குளத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையானது திறக்கப்பட்டிருக்கு. இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காணொலி வாயிலாக திறந்து வச்சிருக்காரு. இந்த சிலை பார்த்தோம்னா இது 25 அடி உயரம் கொண்டதா இருக்கு, 15 அடி அகலம் கொண்டது மற்றும் 2.5 டன் எடை கொண்டது. இந்த சிலை வந்து இரும்பினால் செய்யப்பட்டிருக்கு. இந்த திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா பொலிவுறு நகரம், அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தோட ஒரு பகுதியாக தான் கோயம்புத்தூர்ல நிறுவப்பட்டிருக்கு. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படிங்கிறது கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய முக்கியமான 100 நகரங்களில் உள்கட்டமைப்பு பணிகளானது மேம்படுத்தப்பட்டு வருது. ரீசன் நியூஸ். சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோவையில் செம்மொழி பூங்கா அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. அடுத்து கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் மகாராஷ்டிர மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் கோட்டையில் மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய உருவச்சிலையானது திறக்கப்பட்டிருக்கு. இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காரு. 4வது கேள்வி. விண்வெளியில் சோதனை முயற்சியாக எத்தனை வாட்ஸ் மின் உற்பத்தியை மேற்கொண்டு இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 180 வாட்ஸ். கவனிங்க, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு இஸ்ரோ வந்து PSLV C-58 ராக்கெட் மூலமாக எக்ஸ்போசாட் செயற்கைக்குள்ள விண்ணில் செலுத்தியது. இந்த சேட்டலைட்டோட பார்த்தீங்கன்னா PSLV C-58 ராக்கெட்டோட 4வது நிலையான PS4 பகுதியில் ஒரு 10 ஆய்வு கருவிகளும் அனுப்பப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் வந்து பூமியிலேருந்து ஒரு 650 கிலோமீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் PS4 பகுதி வந்து அங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர் தொலைவுக்கு கீழே இறக்கப்பட்டு ஆய்வு நடவடிக்கைகளானது தொடங்கப்பட்டது. இந்த PS4 பகுதியில் ஒரு 10 ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஒன்று தான் எரிபொருள் செல் சார்ந்த மின் ஆற்றல் அமைப்பு கருவி. இந்த கருவியை வந்து கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் தான் உருவாக்கியிருக்கு. இந்த கருவி பார்த்தீங்கன்னா PS4 பகுதியிலிருந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை பயன்படுத்தி 180 வாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுருக்கு. இந்த மாதிரி மின்னாற்றல் உற்பத்தி செய்யறதுனால விண்வெளியில் மாசு ஏற்படாது அப்படின்னும் இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து மனிதர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படும் போது அங்கே தண்ணீர் மற்றும் மின்னாற்றல் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. 5வது கேள்வி. எத்தனையாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு சென்னையில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 10வது. இப்போ 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வந்து சென்னையில் நடைபெற இருக்கு. 10th World Tamils Economic Conference to be held in Chennai on January 9 and 10. வர ஜனவரி 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடானது தொடங்கப்பட இருக்கு. இந்த மாநாட்டை தமிழக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான் தொடங்கி வைக்க இருக்காரு. 6வது கேள்வி. சமீபத்தில் எது தொடர்பான பிருத்திவி விக்யான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, புவி அறிவியல் ஆராய்ச்சி. இப்போ சமீபத்தில் மத்திய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா புவி அறிவியல் ஆராய்ச்சி தொடர்பான பிருத்திவி விக்யான் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு. கவனிங்க, பிருத்திவி விக்யான் திட்டம். இது வந்து புவி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்புக்கான திட்டம். இது மொத்தமாக 4797 கோடி மதிப்பிலான திட்டம். இந்த திட்டத்தை 2026ஆம் ஆண்டு வரைக்கும் 4797 கோடி மதிப்பில் செயல்படுத்துறதுக்காக மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்கு. இந்த பிருத்திவி விக்யான் திட்டம் அப்படிங்கிறது வளிமண்டல மற்றும் காலநிலை ஆராய்ச்சி, துருவ அறிவியல், தாழ் வெப்பமண்டல ஆராய்ச்சி, நில அதிர்வு மற்றும் புவி அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கியது. அடுத்து கயானாலேருந்தே கச்சா எண்ணெய் கொள்முதலுக்கான ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கார். கயானா அப்படிங்கிறது அமெரிக்க நாடு, தென் அமெரிக்க நாடு தான் கயானா. இந்த கயானாலேருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யறது, அப்புறம் ஹைட்ரோ கார்பன் துறையில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது தொடர்பாக
5 ஆண்டு கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் நாட்டோடு இணைந்து சிறிய செயற்கைக்கோளை தயாரித்து அதை இஸ்ரோ சார்பில் நெக்ஸ்ட் இயர் விண்ணில் ஏவுவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சரவையில் விவரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியா யுஎஸ்ஏட் ஒப்பந்தத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னா இந்திய ரயில்வே பார்த்தீங்கன்னா வர 2030 ஆண்டுக்குள்ள 0 கார்பன் உமிழ்வுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. ஸோ இந்த இலக்கை எட்டுவதற்காக சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க முகமை அதாவது US8 அப்படிங்கிற அமைப்போட இந்தியா மேற்கொள்ள இருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. 7வது கேள்வி, ஆதித்யா L1 விண்கலத்தின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள். ஸோ இஸ்ரோ பார்த்தீங்கன்னா சூரியன் ஆய்வு செய்யறதுக்காக முதன்முறையாக ஒரு விண்கலம் அனுப்பியது அதுதான் ஆதித்யா L1 விண்கலம். ஸோ இந்த ஆதித்யா L1 விண்கலத்தோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னா 5 ஆண்டுகள். ஆதித்யா L1 இஸ்ரோஸ் ஃபர்ஸ்ட் சன் மிஷன். கவனிங்க, இப்போது சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலன் தான் ஆதித்யா L1. இந்த ஆதித்யா L1 எப்போ விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 2ஆம் தேதி, கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி. ஸோ செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த ஆதித்யா L1 விண்கலம் பார்த்தீங்கன்னா இப்போ 127 நாட்கள் பயணத்துக்கு அப்புறமா ஜனவரி 6ஆம் தேதி இன்றைய தினம் L1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட இருக்கு. ஸோ L1 புள்ளி அப்படின்னா லெக்ரான்ஜியன் பாயிண்ட் 1. ஏன் L1 புள்ளியில் நிலைநிறுத்தணும் அப்படின்னா இந்த L1 புள்ளியில் சூரியனுக்கு பூமிக்கு இடையிலான ஈர்ப்பு விசையானது சமமாக இருக்கும். ஸோ அங்கே ஈர்ப்பு விசை சமமாக இருக்கிறதுனால எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த ஆதித்யா L1 விண்கலம் சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்யும். ஸோ இந்த L1 புள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஸோ L1 புள்ளியை மையமாக கொண்ட சூரிய ஒளிவட்ட பாதை, ஆங்கிலத்தில் ஹாலோ ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹாலோ ஆர்பிட்டில் ஆதித்யா L1 விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா சூரியனோட புறவெளியை இதை ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆதித்யா L1 விண்கலம் பார்த்தீங்கன்னா சூரியனோட கரோனா, ஃபோட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை ஆய்வு செய்யும். இந்த ஆதித்யா L1 விண்கலத்தோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ஆண்டுகள். மேலும் இதோடைய எடை எவ்வளோனா சுமார் 1475 கிலோ எடை கொண்டது. ஸோ இந்த L1 புள்ளியில் ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட அதோட ஆய்வுகளை தொடங்கிருச்சு அப்படின்னா சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய 4வது நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியா பெறும். ஸோ இதுக்கு முன்னாடி அமெரிக்கா, ஜெர்மனி, ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் மட்டும்தான் சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக விண்கலனை விண்ணில் செலுத்தியிருக்கு. அடுத்து உங்களுக்கான கேள்வி, இந்த ஆதித்யா L1 விண்கலம் எந்த ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. 8வது கேள்வி, 58வது காவல்துறை டிஜிபிக்கள் மற்றும் ஐஜிக்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர். ஸோ இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூரில் தான் 58வது காவல்துறை டிஜிபிக்கள் மற்றும் ஐஜிக்கள் மாநாடு தொடங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூரில் 58வது காவல்துறை டிஜிபிக்கள் மற்றும் ஐஜிக்கள் மாநாடு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு. மேலும் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சிறப்பாக பணியாற்றிய போலீஸாருக்கு பதக்கங்கள் வழங்கியிருக்காரு. மேலும் சிறப்பாக செயல்பட்ட 3 காவல் நிலையங்களுக்கு கேடயங்கள் வழங்கியிருக்காரு. 9வது கேள்வி, உலக போர் அனாதைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 6. ஸோ இன்றைய தினமான ஜனவரி 6ஆம் தேதி தான் இந்த உலக போர் அனாதைகள் தினமானது கடைபிடிக்கப்படுது. வேர்ல்டு வார் ஆர்ஃபன்ஸ் டே, உலக போர் அனாதைகள் தினம். ஸோ பார்த்தீங்கன்னா உலக அளவில் போர்னாலேயோ அல்லது பிற மோதல்கள்னாலேயோ பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக ஜனவரி 6ஆம் தேதி இந்த உலக போர் அனாதைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங் அப் ஃபார் வார் அஃபெக்டட் சில்ட்ரன் அப்படிங்கிறது. ஸ்டாண்டிங் அப் ஃபார் வார் அஃபெக்டட் சில்ட்ரன், அதாவது போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக எழுந்து நின்றல். ஷார்ட் நியூஸ். ஸோ இப்போது ஷார்ட் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது 2024ஆம் ஆண்டு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 1 தேதியிலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, அடுத்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே 1 இயருக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதுதான் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். இதில் பேட்ச் 1, பேட்ச் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 பேட்சில் உங்களுக்கு எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுமோ அதுக்கான ஃபீஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். ஸோ இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜனவரி 7ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம்.
ஸோ இப்போது வடக்கு அரபிக்கடலில் வந்து சோமாலியா அருகே இந்தியர்களோட கடத்தப்பட்ட எம்பி லீலா நார்போக் சரக்கு கப்பலை இந்திய கடற்படையினர் வந்து அதிரடியாக மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் சென்னை கப்பலில் சென்று கமாண்டோ படையினர் பார்த்தீங்கன்னா இந்த எம்பி லீலா நார்போக் சரக்கு கப்பலை மீட்டிருக்கு. அடுத்து தில்லியில் இப்போ ஜனவரி 26 நடைபெற இருக்கக்கூடிய குடியரசு தின விழாவில் பங்கேற்கிறதுக்காக நம்ம தமிழகத்தின் அலங்கார ஊர்தி தேர்வாயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளைக்கு ஜனவரி 7 தொடங்கப்பட இருக்கு. இந்த மாநாட்டில் ரூபாய் 5.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒடிசா மாநிலத்தின் புவனேஸ்வரத்தில் நடைபெற்ற தேசிய ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் வந்து தமிழகத்தின் ஓசியானா ரெனி தாமஸ் வந்து மகளிர் ஜூனியர் பிரிவில் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்றிருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களும் அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பாணை அளிப்பதற்கான நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை இப்போ உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. ரிவிஷன். முதல் கேள்வி, 2024 இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று ஐநா கணித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6.2%. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு இந்தியா சார்பில் $75 மில்லியன் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி நேபாளம். மூன்றாவது கேள்வி, தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கோவை. நான்காவது கேள்வி, விண்வெளியில் சோதனை முயற்சியாக எத்தனை வாட்ஸ் மின் உற்பத்தியை மேற்கொண்டு இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 180 வாட்ஸ். ஐந்தாவது கேள்வி, எத்தனையாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு சென்னையில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 10வது. ஆறாவது கேள்வி, சமீபத்தில் எது தொடர்பான பிருத்திவி விக்யான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி புவியியற்பியல் ஆராய்ச்சி. ஏழாவது கேள்வி, ஆதித்யா L1 விண்கலத்தின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள். எட்டாவது கேள்வி, 58வது காவல்துறை டிஜிபிகள் மற்றும் ஐஜிக்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர். 9வது கேள்வி, உலக போர் அனாதைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 6. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.